இந்த 2024 பிறக்கும் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய அலசல். அன்பு சிம்மராசி நேயர்களே, இப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி வருடம் யோகத்தை, பலத்தை, பாக்கியத்தை, பலத்தை தருமா அப்படின்னா, இந்த அற்புதமான சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி வருடம் யோகத்தையும், பாக்கியத்தையும், பலத்தையும் தர நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சற்று ஆராய்வோம். சிம்மராசி என்பவர்களுக்கு விரயம் 14, ஆதாயம் 2. அப்போ இந்த இடத்துல எடுத்த உடனே விரயம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆதாயம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது சுகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா, சுகம் 6, துக்கம் 7. அப்போது இந்த இடத்துல துக்கம் 7ஆக இருக்குது, சுகம் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அதனால் அவங்களுக்கு அதில் கொஞ்சம் சற்று நாம் கவனிக்கணும். ஆரோக்கியம் 3, அனாரோக்கியம் 5. அப்போது ஆரோக்கியம், அனாரோக்கியத்தை, அவர்கள் உடல் ரீதியான பாதிப்புகளை நம்ம கவனிக்கணும். அதுக்கடுத்து ராஜபூஜிதம் 4, ராஜகோபம் 1. அப்போது ராஜபூஜிதம் அப்படின்போது நமக்கு அவங்களுக்கு இந்த அரசு சம்பந்த அமைப்பில் அவங்களுக்கு பலத்தை தரக்கூடிய விஷயந்தான். ஒன்றும் அதற்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பெரிய தொய்வு இல்லை. இந்த இடத்துல சிம்மராசி என்பவர்களுக்கு ஆதாயம் 2, விரயம் 14. அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நம்ம இம்மிடியேட்டாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போட்டணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸுனால் நிலத்தின் பேரில், நீரின் மேரில் ஏதாவது ஒன்று நம்ம அதை போடணும். அப்போ அங்கே போடும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆதாயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆதாயம் 2 தான், விரயம் 14. மொத்த இருப்பு கூட கரைஞ்சிரும். அப்போ மொத்த இருப்பு கரைஞ்சிருச்சு. ஆரோக்கியம் 3, அப்போது அனாரோக்கியம் 5. இங்கே ஆரோக்கியம் 3 அளவுக்கு நல்லா இருக்குது, அனாரோக்கியம் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, ரெண்டு புள்ளி நமக்கு அதிகமாக இருக்குதுன்னும் போது உடல் ரீதி அப்பப்போ நமக்கு ஒரு சொய்வு, உடல் ரீதியான ஒரு விதமான, அப்போ இவங்க என்ன பண்ணணும், ஜிம்மு போகிறது, வாக்கிங் போகிறது, நல்ல ஒரு யோகா போன்றது, மனதை ஒருநிலைப்படுத்துதல், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும் பொழுது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு விதமான ஒரு அற்புதத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல சுகம் எப்படி இருக்குது, 6, துக்கம் 7. அப்போது சுகம், துக்கம் இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்சிமம் சுகம் ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது, சுகத்துக்கும் துக்கத்துக்கும் ஒரு பாயிண்ட். இங்கே சுகமும் துக்கமும் ஒரு சமமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிற மாதிரி இருந்தாலும், அந்த சுகம் எந்த அளவுக்கு நடக்குதோ அந்த அளவுக்கு துக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மனதை ஒருநிலைப்படுத்தணும். அப்போ மனதை ஒருநிலைப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான எந்த நேரத்திலையும் துக்கம் வந்தாலும் சுகம் வந்தாலும் எதைக்குமே அவங்க சமமான ஒரு பாவித்தலை கொண்டு போனால் அவர்கள் ஆரோக்கியம் எந்த நேரத்திலையும் பலவீனப்படாது, சுபமானதாக இருக்கும். அப்போது ஆரோக்கியம் நமக்கு கிடக்கூடாதுன்னா மனதை அதற்கு நம்ம தெய்வ வழிபாட்டு முறையை சீராக பயன்படுத்த வேண்டும். தெய்வ வழிபாட்டு முறை எவ்வாறு பயன்படுத்தலாம்? அப்போது சிம்மராசி என்பவர்களுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முருகருடைய வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்கள், சிவ வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்கள். அதாவது சிவன் கோவிலில் இருக்கிற முருகர் வழிபாடு, சிவ வழிபாடை மேற்கொண்டீர்களானால் சிவ வழிபாடும் அம்மன் வழிபாடும் அவர்களுக்கு யோகத்தையும், பாக்கியத்தையும், பலத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை. நல்ல கோவில், நிறைய கோவில்களுக்கு போயிட்டு அவங்க யோகமாக, சந்தோஷமாக, சுபிட்சமாக அந்த மாதிரி நிறைய கோவில் குளங்களுக்கு செலவிடக்கூடிய விஷயங்களை அவர்கள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். வேண்டுதல் இருக்கா, கோவிலுக்கு போனோமா, அதற்காக நம்ம செலவிடக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா விரயத்தில் அது சமப்படும். இப்போ நான் எனக்கு வேண்டுதல் இருக்குதுப்பா, நான் வேண்டிட்டேன், எந்த ஊருக்கு போனோமா அந்த ஊருக்கு போயிட்டு அதுக்காக நம்ம செலவு பண்ணால் நமக்கு சுகம் கூடும். சுகம், அதை ஊருக்கு போன சுகம் கூடும், ஒரு டூர் போன மாதிரி. அப்போது சுகம் கூடும். அந்த இடத்துல துக்கம் சமப்படும், துக்கம் இல்லை. இப்போது நமக்கு என்ன ஆகும், நம்ம இங்கே போல உடலுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை செலவிடக்கூடியதாக இருக்கும். அப்போது நம்ம கோவில் வழிபாட்டுக்கு நம்ம நிறைய செலவிட்டோம்னா
கோவில் வழிபாட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக நம்ம வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது, யோகாக்காக செலவுகள் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா அவர்களுக்கு எப்பொழுதும் உடல் சமமான ஒரு அமைப்பை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். மனதை அவர்கள் எப்பொழுதும் ஒரு சமநிலையில் வைத்து கொள்ள வேண்டும். சந்தோஷமாக, அதாவது ஜீவகாருண்யத்தை பெருக்க வேண்டும். ஜீவகாருண்யத்தை பெருக்க வேண்டும்னா, அதாவது பெரியவா சொல்கிறது எப்படின்னா, பசுமாட்டுக்கு செலவு பண்ணுறது, பசுமாட்டுக்கிட்ட போய் செலவிடுறது, அந்த ஜீவன்களோடு நாம் செலவிடக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் அவர்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடியதாக இருக்கும். பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறது, பசுக்களுக்கு உணவு அளிக்கிறது. ஏன் அந்த விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா, பசுமாட்டுடைய பலம் அவர்களுடைய ஜீவகாருண்யத்தை, அவர்களுடைய உடல் ரீதியான வரக்கூடிய அமைப்புகளை பலப்படுத்தி கொடுக்கும். ரொம்ப விசேஷமான பலன். அதனால் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த கடுமையான மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் என்னென்னா, பசுமாட்டிற்கு சென்று உங்களுக்கு அருகில் உள்ள பசு, அதாவது அந்த மாட்டு தொழுவம், கோவிலில் ஒவ்வொரு இடத்துல மாட்டு தொழுவம் இருக்கும். ஒவ்வொரு கோயிலில், இந்த சிவன் கோயிலெல்லாம் போனீங்கன்னா நல்ல கோசாலை இருக்கும். அந்த கோசாலைக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை கொடுங்க. எல்லாம் ஆனால் நம்ம ஆளுங்க நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, பசுமாட்டுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க சொன்னோம்னா நேராக போவாங்க, அகத்திக்கீரை தன்னால் முடிஞ்சது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி அகத்திக்கீரை கொடுத்துருவாங்க. அகத்திக்கீரை கொடுத்துட்டு ஓகே நானும் பசுமாட்டுக்கு தீவனம் கொடுத்துட்டேன்னு வந்துடுவாங்க. அந்த 10 பேரும் அதாவது ஒரு நாளைக்கு 100 பேர் போய் 100 பேரும் அந்த அகத்திக்கீரையே கொடுத்தா, பசுமாடும் ஒரு ஜீவன் தானே, அதுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசமாக சாப்பிட்ணுன்ற எண்ணம் இருக்காதா? அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஒருத்தர் புண்ணாய்க்கு வாங்கி கொடுக்கலாம், ஒருத்தர் பொட்டு வாங்கி கொடுக்கலாம், ஒருத்தர் தவிடு வாங்கி கொடுக்கலாம், ஒருத்தர் கடலை பொட்டு வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒருத்தர் மாட்டுக்கு தேவையான வெல்லம் வாங்கி கொடுக்கலாம், அரிசி வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக நம்ம வாங்கி கொடுத்தோன்னா அந்த கஞ்சி கூழாய்க்க ஊற்றுறதுக்கு உண்டான ஒரு தன்மை. எல்லாரும் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அகதிக்கீரை போய் எடுத்துன்னு போய் கொடுத்துடணும். இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு கோயில், இப்போ நம்ம பௌர்ணமிக்கு மலை சுற்றி வரும்போது பார்த்தோம்னா பசுமாடை நிறுத்தி வச்சுருப்பாங்க, அகத்திக்கீரை வைப்பாங்க. நம்ம பசுந்தோஷம் போகிறதுக்கு ஜனங்க வருவாங்க, ஒரு கட்டு கீரையை வாங்குவாங்க, கொடுத்துருவாங்க. இது தோஷம் போயிடுச்சு. பசுமாட்டுக்கு கொடுத்தது மிக மிக சிறப்பு, அதில் நான் தவறே சொல்லவில்லை. அதாவது இந்த ஒரு கட்டு அகத்திக்கீரை கொடுக்குறீங்களா, ரொம்ப விசேஷம், கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கோசாலைக்கு போய் நீங்கள் அந்த இடத்துல பசுமாட்டுக்கு தேவையான தவிடோ புண்ணாக்கோ, அதாவது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுங்க. அந்த கொடுக்கும் பொழுது அந்த பசுமாட்டுக்கு தேவையான உணவை நீங்கள் முழுமையாக தருவீர்கள். ஒரு கீரை, நீங்கள் எவ்வளோ கீரை நீங்கள் சாப்பிட்டாலும் பசுமாட்டுக்கு போதாது. ஒரு தவிடு கொடுக்கலாம், புண்ணாக்கு கொடுக்கலாம், பால் கறக்கிற மாடு, அப்போ அந்த மாட்டுக்கு ரத்தம் சீராக இருக்க வேண்டும். அப்பொழுது அதுக்குண்டான ஆகாரம் சமப்படணும். அதன் உடல் சமப்பட்டால் நமக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறை. இப்போ இதை நீங்கள் பண்ணணும். பசுவிற்கு நாம் எந்த அளவுக்கு கவனத்தோடு நம்ம செய்கிறோமோ, இறைக்கு செய்த தொண்டு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு. அதனால் இதில் கொஞ்சம் நீங்கள் அந்த கவனத்தோடு செய்யுங்க, பலமாக இருக்கும். அதே போல் சிவன் கோவில் சிவ வழிபாட்டு முறையை மேம்படுத்துங்க, உங்களுக்கு இன்னும் அதீத பலத்தை தரக்கூடியது. சிவன் கோயிலில் போய் நீங்கள் என்னென்னலாம் கொடுக்கலாம், நல்லெண்ணெய் கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு. சிவன் கோவிலில் அபிஷேக பொருட்கள் அரிசி மாவு கொடுக்கலாம். சிவன் கோவிலில் நீங்கள் சந்தனம் கொடுக்கலாம். சிவன் கோவிலில் வில்வ மாலை சாத்துப்படி பண்ணலாம். இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சிவன் கோவிலுக்கு வில்வ மாலை, வில்வ அர்ச்சனை பண்ணுங்கள். யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடிய ஒரு தன்மை. அப்போ சிம்மராசி இந்த காலத்தில் சிவ வழிபாட்டை நான் பண்ணால் போதுமா, ரொம்ப விசேஷம். சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ எவ்வளோ விஷயம் பாருங்கள் சார். நான் ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய அற்புத விஷயம் சிவ வழிபாடு. நாங்கள் யோகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மனம் தூய்மையாக இருக்கணும், யோகா பண்ணுங்க, மனதை அமைதிப்படுத்துங்க, பலமானதாக இருக்கும். அப்போது நம்ம என்ன மாதிரி வச்சுக்கிட்டா
நமக்கு நன்மையை பயக்கும் என்பதை சொல்வது ஜோதிடம். அப்போ இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து சிம்மராசிக்காரர்கள் யோகா போகலாம், மற்றவங்களாம் வேண்டாமா அப்படின்னா அவர்கள் எப்பொழுதும் யோகா போகலாம். சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டும். இதுதான் வித்தியாசம். கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணுன்றது ஒரு முறை, நான் பண்ணாலும் பரவாயில்ல பண்ணலனாலும் பரவாயில்லை அப்படின்றது ஒரு வகை. ஆனால் டெய்லி பண்ணக்கூடியவர்கள் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும், அதில் எந்தவித மாற்றுப்பாடும் வேண்டாம். புதிதாக ஆரம்பிப்பவர்கள் சிவ வழிபாட்டை மேற்கொண்டு இந்த அற்புதமாக நல்லபடியாக அவர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு யோகாவை முறையாக பயன்படுத்துங்கள். அதாவது பக்தி மார்க்கத்தை ரொம்ப விசேஷமாக பயன்படுத்துங்க. சிவன் கோயிலில் போய் சிவ வழிபாட்டை முறையாக பயன்படுத்துங்க. அதாவது முறையாக சுற்றி ஆகமத்தோடு முறையாக சுற்றி வாங்க. உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடாகும். சிம்மராசிக்கு மிக அற்புத யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும்.